Welcome students. இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸஸில் காமன்லி யூஸ்டு ஃபோர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஒரு ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணுற போதோ காம்படிஷனில் போடுற போதோ இல்லை போர்ட் ஸ்டைலில் போடுற போதோ என்னென்ன ஃபோர்ஸஸ் காமன்லி வருதுன்னு பார்ப்போம். காமன்லி வர ஒரு ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி ஆர் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. அடுத்தது நார்மல் ரியாக்ஷன். எல்லாத்தையும் ஒன்று பண்ணி டீட்டெயிலாக தனித்தனியாக படிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி, நார்மல் ரியாக்ஷன், மூணு டென்ஷன். So first force of gravity பற்றி படிப்போம். Force of gravity என்னென்ன? Force of gravity is generally weight. Weight is another word for force of gravity. weight தான் நம்ம force of gravity ன்னு சொல்றோம். Suppose இது ஒரு ஆப்பிள் நம்ம வச்சுக்கோம். So அதோட weight exactly from the center, அதோட weight W. weight is equal to S. இதோட mass வந்து m இருந்ததுன்னா இதோட mass into gravity, where G stands for gravitational acceleration. So force இதை இப்படி சொல்லலாம், force due to gravity is equal to W is equal to mass into gravity, which is also because which is force. அப்போ force weight gravitational mg also force of gravity. It means நம்ம இதில் என்ன சொல்லலாம், force due to gravity or weight which is equal to mg. weight is nothing but force due to gravity, and tension all are force quantity only. All are having the force quantity, having the unit of Newton. So இதில் நம்ம என்ன சொல்லலாம், the tension, that is weight, tension, weight, both are force only, force quantity only. So நம்ம tension எப்படி மென்ஷன் பண்ணலாம்? Tension is equal to, suppose இங்கே ஒரு பாடி இருந்ததுன்னா, suppose this is a, எங்கே பார்ப்போமா, இங்கே ஒரு பிளாக்கை போட்டிருக்கோம். பிளாக்கை வந்து ஒரு சுவத்தில் நம்ம கட்டி தொங்க விட்டுருக்கோம். இது ஸ்ட்ரிங்கு, இது ஸ்ட்ரிங் வில் அண்டர்கோ டென்ஷன் இந்த பிளாக்னால, பிளாக் ஆஃப் மாஸ் m. ஸோ இங்கே என்ன பண்ணோம், ஸோ ஹியர் த வெயிட், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், வெயிட் ஆஃப் த பாடி which is equal to m into g acts downwards. So weight, and also நமக்கு என்ன தெரியும், force is equal to mass into acceleration. This is mass into acceleration. So weight is also another force quantity. So force தான் நம்ம ட்ரீட் பண்ணோம். டென்ஷன் என்ன, டென்ஷன் ஃபோர்ஸ் இங்கே வந்து mgன்னு போடுறோம். ஸோ டென்ஷன் பண்ணி டென்ஷன் இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் டென்ஷன். ஸோ டென்ஷன் என்ன இருக்கும், இதையும் ஈக்குவேட் பண்ணால் டென்ஷன் என்ன இருக்க முடியும், டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு வெயிட். இந்த பக்கம் வெயிட் ஆக்ட் பண்ணது, இந்த பக்கம் டென்ஷன். ஸோ டென்ஷன் மஸ்ட் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு weight, nothing but mass into gravity, which is another force due to gravity. அப்போ டென்ஷனும் ஃபோர்ஸ் சேம் ஆல்மோஸ்ட் both are same force quantity. அதுக்கப்புறம் தெரியும் நம்ம ஃபோர்ஸ் என்ன வரும், நெட் ஃபோர்ஸ் என்ன வரும், net force is equal to mass into acceleration. So இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், tension, weight both are force only. Tension is equal to mass into gravity or force. Weight is equal to m into g. Okay, the commonly used forces la force of gravity first பார்க்குறோம். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு அடுத்து டென்ஷன் பார்ப்போம், அண்ட் தென் நார்மல் ரியாக்ஷன் பார்ப்போம். இந்த ஃபோர்ஸெல்லாம் பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சாதான், எங்கே எப்படி ஆக்ட் பண்ணுன்னு தெரிஞ்சாதான் நம்ம நியூட்டன்ஸ் லாவை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது டைப் ஃபோர்ஸ் வந்து நார்மல் ரியாக்ஷன். நார்மல் ரியாக்ஷன் என்ன, இது ஒரு பாடி இருக்குது, நம்ம ஒரு பாடி வச்சுருக்கோம், இங்கே பாடி, அது மேலே ஒரு பிளாக்கை வைக்கிறோம். ஸோ சே சம்திங் லைக் தட், வி கீப் ஏ பிளாக் லைக் திஸ். ஒரு பாடி இருக்குது, ஒரு பிளாக்கை வைக்கிறோம். ஸோ இந்த பாடி மேலே இந்த பிளாக், சப்போஸ் நம்ம நிற்கிறோம் தரை மேலே, நம்மளோட வெயிட் இஸ் ஈக்குவல் டு mg, மாஸ் இன்டூ கிராவிட்டி. அந்த வெயிட்டு தரை மேலே ஆக்ட் பண்ணுது, அந்த வெயிட் வந்து தரை மேலே ஆக்ட் பண்ணுது. சப்போஸ் இந்த பிளாக் எப்படி எடுத்துக்கோ, இந்த பிளாக்கு அது மேலே ஒரு பிளாக்கை வச்சுருக்கோம். இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, ஸோ இதோட வெயிட் என்ன, இதோட மாஸ் வந்து m. ஸோ இதோட வெயிட்டு, ஸோ இந்த இடத்த பார்த்து, இது கான்டாக்ட், இது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ். இதுக்கும் இது ஒரு பிளாக்கு, இது வந்து ஒரு பிளாக்,
இது வந்து surface, black surface, so surface தரேன்னு வச்சுக்கோம். ஸோ இது தரேன். ஸோ இந்த பிளாக் ஒன்றுன்னா அதோட வெயிட் என்ன இஸ் ஈக்குவல் டு வெயிட் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி. ஸோ இது மேலே வெயிட்டை கொடுக்கும். பட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இந்த கிரவுண்டு வந்து இது மேலே கொடுக்கும். ஸோ வாட் இஸ் ரியாக்ஷன்? அதை ஆர்ன்னு சொல்லலாம், இது நார்மல் ரியாக்ஷன்னு சொல்லலாம். ஆர் அல்லது நார்மல் ரியாக்ஷன் ஆர் ரியாக்ஷன் நம்ம எப்படி வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜென்ரலாக பார்க்குற போது ஸோ த வெயிட் ஆஃப் த பாடி வில் ஆக்ட் எக்ஸாக்ட்லி perpendicularly downwards to the surface. W is equal to mg. இது எதோடது? பிளாக்கோடது. இந்த பிளாக்கோடது நார்மல் ரியாக்ஷன் எப்படி ஆக்ட் பண்ணும்? இங்கேருந்து இங்கே எக்ஸாக்ட்லி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வில் ஆக்ட். திஸ் இஸ் வில் பி யுவர் ஆர் அண்ட் ஜென்ரலி நம்ம என்னன்னு யூஸ் பண்ணோம், ஆர்னு யூஸ் பண்ணலாம். இட் மீன்ஸ் என்ன பண்ணுது? ஸோ இந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ் வந்து இந்த பாடி இங்கே இருக்குது நிற்கிற பாடி, கிரவுண்ட் அந்த பாடி நிற்கிற பாடி, அதுக்கு மேலே கீழே அதோட ஃபோர்ஸை கொடுக்குது. என்ன ஃபோர்ஸ் அது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு வெயிட். வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. அது கீழே கொடுக்குது. அதுக்கு எக்ஸாக்ட்லி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் கிரவுண்டு என்ன பண்ணுது? அதுக்கு கொடுக்குது. அப்போ தான் நம்ம வெயிட்டை ஃபீல் பண்ண முடியும். வெயிட்டை பின்னாடி நம்ம பார்ப்போம், இது ஏன் எப்படின்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். லெஃப்ட்டில் போகிற போது கீழே போகிற போது நம்ம வெயிட்டு மேலே போகிற வெயிட் அதிகமாக தெரியுது, கீழே போகிற போது வெயிட்டு கம்மியாக தெரியுது, நிற்கிற போது நம்ம எக்ஸாக்ட் வெயிட்டை ஃபீல் பண்ணுறோம். ஸோ வெயிட்டு எப்படி மாறுது? நார்மல் வெயிட்லேருந்து வெயிட் மாறுச்சுன்னா அது அப்பேரண்ட் வெயிட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன வச்சுக்கணும்? ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஸோ திஸ் இஸ் கான்டாக்ட் சர்ஃபேஸ். திஸ் பிளேஸ் இஸ் கான்டாக்ட் surface, contact surface. So இது வந்து contact force. ரெண்டு force ஆக்ட் பண்ணுது. இது ஒரு force. So what is R? So it means we can say if there is a block like this, its weight mg will act downward. That is weight is equal to general நம்ம mg னு எழுதுவோம் and reaction normal reaction will act to equal and opposite. So block கீழே கொடுக்குது mg and the கீழே இருக்கிற surface, இந்த surface வந்து normal reaction கொடுக்குது. So that is normal force is perpendicular to the surface. இந்த கான்டாக்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பாடி வெயிட் இருந்ததுன்னா, ஒரு பாடி எப்படி இருந்ததுன்னா, சப்போஸ் ஒரு சர்ஃபேஸ் எப்படி இருந்தால், ஒரு பாடி மேலே ஒரு பிளாக் இப்படி வைக்கிறோம்னா அதோட வெயிட் வந்து இப்படி இருக்காது, எக்ஸாக்ட்லி பர்பண்டிகுலர் டவுன்வர்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நார்மல் ரியாக்ஷன் டிஃபர் ஆகும். வெயிட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஈக்குவல் டு weight is mg is not always equal to mg. n is not always equal to mg. இந்த மாதிரி கண்டிஷன் mg இருக்கும். இது அந்த கண்டிஷன் நம்ம மறுபடியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேசஸில் பார்த்தோம் இதே மாதிரி இருந்ததுன்னா. செகண்ட் கேசஸ் எப்படி இருக்கும்? நார்மல் ரியாக்ஷன் இதுவும் ரெண்டு சேமாக இருக்க வாய்ப்பு இல்லை. சப்போஸ் நம்ம இப்படி ஒரு பிளேனை வச்சுக்கோம். இந்த பிளேனு அதை என்க்ளைன் பண்ணிடுறோம். நம்ம கிரவுண்ட்லேருந்து இன்க்ளைன் பண்ணிடுறோம். இந்த பிளேன் இருக்குல்ல, இப்படி இருக்கிற பிளேனு. ஸோ இந்த பிளேனை நம்ம இப்படி இன்க்ளைன் பண்ணிடுறோம். ஸோ அது மேலே ஒரு பிளாக்கை வைக்கிறோம். ஸோ நார்மல் ரியாக்ஷன்னா நார்மல் ரியாக்ஷன் n acts, very important point, perpendicular to the point of contact of what? Point of contact of the surface. இது ஒரு பிளாக்கு, இது ஒரு பிளேனு, inclined plane. ஸோ இது ரெண்டுத்துக்கும் கான்டாக்ட் சர்ஃபேஸ். இதுக்கும் இல்லை கான்டாக்ட் சர்ஃபேஸ். இது சப்போஸ் இதுதான் பிளேனு நான் வச்சுக்கிட்டேன்னா, இதுதான் பிளேனுன்னு வச்சுக்கிட்டேன்னா, இது நார்மலில் இருக்கிறப்போ இங்கே இப்படி பார்த்தோம், இப்படி இருந்ததுன்னா. ஸோ இதுதான் வந்து பிளேனு, இது வந்து பிளாக்கு. ஸோ திஸ் இஸ் பிளாக். ஸோ ஆல்வேஸ் சொல்லியிருக்கேன், எக்ஸாக்ட்லி த வெயிட் வில் ஆக்ட் பர்பண்டிகுலர்லி டவுன். weight due to gravitation of W is equal to mg is equal to force due to gravity of the block. ஸோ of the blockங்கிற போது இந்த இடத்துல இதுதான் சர்ஃபேஸுங்கிற போது இந்த பிளாக் இதுக்கு மேலே ஒரு நார்மல் ரியாக்ஷன், இதுக்கு மேலே வெயிட்டை கொடுக்குது, இதுக்கு மேலே ஒரு
நார்மல் ரியாக்ஷனை கொடுக்குது. ஸோ நார்மல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கான்டாக்ட் ரெண்டுத்துக்குள்ள கான்டாக்ட் சர்ஃபேஸ் அதுக்கு பர்பண்டிகுலராக தான் இருக்கும் கான்டாக்ட். ஸோ n. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? சரி, இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, வெயிட் வந்து இப்படி இருக்குது, வெயிட் வந்து இப்படி இருக்குது, கான்டாக்ட் ஃபோர்ஸு இப்படி இருக்குது, இது n எப்படி இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் என்ன இருக்கும்? திஸ் ஆங்கிள் வில் பி இது பர்பண்டிகுலர், இது ஹொரிசான்ங்கிற போது இதுக்கு ஈக்குவல் இப்படி தானே வரும். ஓகே. ஸோ நார்மலுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸ் தான். நம்ம இப்போ எங்கே இதை எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணுறோம்னா ஒன்று ஹொரிசான்டலும் பர்பண்டிகுலராகும். ஏன்னா இங்கே இது ஹொரிசான்டல், இது பர்பண்டிகுலர். இந்த இடத்துல இந்த பிளேனுக்கு தான் நம்ம ரிசால்வ் பண்ணுறோம். இது ஹொரிசான்டல், இது பர்பண்டிகுலர். ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட் காம்பவுண்ட் இது தான் வரும். ஸோ இது ஈக்குவலண்ட் காம்பவுண்ட் இங்கேருந்து பார்ப்போம். ஸோ இது தீட்டாவாக இருந்தால் இது என்ன வரும்? அதுவும் தீட்டா தான் வரும். போன இதுலேயே நம்ம படிச்சிருப்போம் மோஷன். ஏன்னா இது தீட்டானா ஏன் இது திஸ் வில் பி தீட்டா. ஏன் தீட்டானா திஸ் இஸ் 90 டிகிரி, திஸ் இஸ் 90 டிகிரி இல்லையா? திஸ் இஸ் 90 டிகிரி, இது தீட்டா. இந்த obviously this will be 90 minus theta. 90 minus theta இதுவும் 90, இது 90 minus theta னு தீட்டாவாக தான் இருக்க முடியும். ஸோ the angle between them is theta. இது தீட்டா வந்து எக்ஸாக்ட்லி இதுவும் தீட்டாவாக தான் இருக்கும், தீட்டாவாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம சப்போஸ் இது என்னது? இது mg, இதோட காம்பனண்ட் வந்து mg. ஸோ பிகாஸ் mg திஸ் இஸ் த ஹைபாட்னியூஸ். ஏன்னா ஒன்று ஏன் இந்த ஹைபாட்னியூஸ் சொல்கிறோம்னா இது வந்து ஹொரிசான்டலாக இருக்குது, இன்னொன்று வந்து வெர்டிக்கலாக இருக்குது. இந்த பிளேனுக்கு வெர்டிக்கலும் இல்லாமல் ஹொரிசான்டலும் இல்லாமல் இருக்கிறது தான் இன்க்ளைன்டு. இந்த பிளேனுக்கு இது இன்க்ளைன், எது இன்க்ளைண்டாக இருக்கோ அதுதான் ஹைபாட்னியூஸ். இந்த ஹைபாட்னியூஸ் mg, வெயிட் இஸ் ஈக்குவல் டு mg, டவுன்வர்ட் எக்ஸ்பெண்ட் தான். ஸோ அது நம்ம இப்படி நம்ம இதுக்கு ஹொரிசான்டல் ஒரு லைன் போடுவோம், இதுக்கு ஹொரிசான்டல் லைன் போடுவோம். ஸோ இந்த காம்பனண்ட்டை ரெண்டாக பிரிக்கணும். இது இப்படி வர காம்பனண்ட்டை இப்படியும் நம்ம ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சிடுறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்? திஸ் இஸ் யுவர் ஹொரிசான், இது இப்படி வரும். சார் நம்ம இப்படி இந்த பிளேனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோம். இந்த பிளேனுக்கு ஏற்ற மாதிரினா இப்படி வருது ஒன்று. ஸோ இதுதான் ஃபோர்ஸ், இப்படி வருது ஃபோர்ஸ் டவுன்வர்ட். ஸோ இப்படி ஒரு ஃபோர்ஸு, அப்புறம் இப்படி ஒரு ஃபோர்ஸ், இதுக்கு இது ஃபோர்ஸ் ஒன்று, இதுக்கு இது ஃபோர்ஸ்னால் இப்படி வரும். ஸோ இது இப்படி வரும்போது விச் இஸ் mg. ஸோ அண்ட் எது தீட்டா? திஸ் இஸ் தீட்டா. அண்ட் தீட்டாவுக்கு எதுக்கு 90 டிகிரி. தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது ஹைபாட்னியூஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டா. தீட்டாவுக்கு தூரத்தில் இருக்குது ஹைபாட்னியூஸ் இன்ட்டு சைன் ஆஃப் தீட்டா. அது போன சாப்டரில் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே. ஸோ இட் மீன்ஸ் வாட்? நம்ம இது என்ன பண்ணலாம்? ஸோ திஸ் காம்பனண்ட் இது வந்து இப்படி வந்து இப்படி போகும், இப்படி வருது, இப்படி வந்து இப்படி போகும். ஸோ திஸ் காம்பனண்ட் இஸ் ஈக்குவல் டு mg. தீட்டாவுக்கு ஆப்போசிட் இருந்தாலும் mg சைன் தீட்டா, இன்னொன்று mg காஸ் தீட்டாவாக தான் இருக்க முடியும். திஸ் இஸ் mg காஸ் தீட்டா. இப்போ இப்போ எல்லா ஃபோர்ஸையும் நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்குவோம். என்னென்ன ஃபோர்ஸுக்கு? இதை வெர்டிக்கலாக வச்சுக்கிட்டு, இதை ஹொரிசான்டலாக வச்சுக்கிட்டு, இதை ஹொரிசான்டல், இதை வெர்டிக்கலாக வச்சுக்கிட்டு, இங்கே என்ன போகுது? நார்மல் ரியாக்ஷன் இப்படி போகுது. இந்த இடத்துல நார்மல் ரியாக்ஷன், இந்த இடத்துல என்ன போகுது? mg காஸ் தீட்டா போகுது. இந்த இடத்துல இது என்ன போகுது? mg சைன் தீட்டா போகுது. சைன் தீட்டா போகுது ஒரே பாயிண்டில் நம்ம எடுத்துக்கிட்டு ஏன்னா ஈக்குவலன்ட் வெக்டர் இதை தூக்கி ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு mg, திஸ் இஸ் ஈக்குவல் டு இது என்னென்ன எழுதலாம்? mg சைன் தீட்டான்னு எழுதலாம். இதை mg சைன் தீட்டான்னு. வேறு என்னென்ன இருக்குது? இதுதான், இது ரெண்டாக பிரிஞ்சுக்கிட்டோம், இதை பிரிக்கிட்டோம். நோ அனதர் ஃபோர்ஸ் என்ன வருது? இப்படி வருது. வெயிட் இஸ் ஈக்குவல் டு mg. இப்போ நார்மல் ரியாக்ஷனும் mg ஈக்குவலா? இங்கே நார்மல் ரியாக்ஷன் இங்கே என்ன எழுதுனா? ஹியர் த நார்மல் ரியாக்ஷன் இப்படி இருக்குது, இப்படி போகுது. நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு mg. இங்கே நார்மல் ரியாக்ஷன் என்ன? எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? mg காஸ் தீட்டா இருக்குது. ஹியர் நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு mg காஸ் தீட்டா அண்ட் நாட் ஈக்குவல் டு mg. ஓகே. நார்மல் ரியாக்ஷன் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். வெயிட் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் பர்பெண்டிகுலர் டு த கிரவுண்ட். ஒன்று நார்மல் ரியாக்ஷன் ஆல்வேஸ் நாட்
exactly equal and opposite to weight of the body. If it is inclined plane வந்ததுன்னா அதோட காம்போனன்ட் தான் அதுக்கு வரும். ஸோ இங்கே இன்க்ளைன்டு பிளேன் இருக்கும்போது இதோட காம்போனன்ட் வெயிட்டோட காம்போனன்ட் இங்கே இருக்குது. ஓகே, வெயிட்டோட காம்போனன்ட் என்னது? mg sin theta அதுக்கு ஈக்குவல். திஸ் இஸ் mg sin theta நார்மல் ரியாக்ஷன் அண்ட் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு mg. ஸோ எல்லாருக்கும் இந்த மிஸ்கன்செப்ஷன் வரக்கூடாது. என்ன மிஸ்கன்செப்ஷன்? நார்மல் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த பாடி. நோ, வெயிட் எப்போதும் டவுனில் தான் இருக்கும். நார்மல் ரியாக்ஷன் ரெண்டு கான்டாக்ட் சர்ஃபேஸ் இருந்ததுன்னா அதுக்கு இதுதான் சர்ஃபேஸ், இது வெயிட் கொடுக்குதுன்னா எப்படி அடிக்கும்? இப்படி வந்ததுன்னா என்ன பண்ணும்? அந்த 90 டிகிரி இப்படி இருக்கிறப்போ 90 டிகிரி இப்படி இருக்குது, இப்படி இருக்கிறப்போ இப்படி வருது கான்டாக்ட். ஸோ திஸ் இஸ் த கான்டாக்ட் சர்ஃபேஸ் பிட்வீன் திஸ் அதுக்கு எக்ஸாக்ட்லி 90 டிகிரியில் இருக்கும். அதுதான் நார்மல் வெயிட். பட் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் பர்பண்டிகுலர்லி டவுன்வர்ட்ஸ் டு த கிரவுண்ட். வெயிட் இன்றைக்கி எப்படி வச்சாலும் இங்கே டபிள்யூ தான் வந்து இங்கேயும் கீழே தான் எக்ஸாக்ட்லி கீழே ஆக்ட் பண்ணும் வெயிட். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். If there is a contact between two bodies, ரெண்டு பாடி இடையில கான்டாக்ட் இருந்ததுன்னா நார்மல் ரியாக்ஷன் இருக்குமா இருக்காதா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரெண்டு பாடியும் கான்டாக்டில் இருந்ததுன்னா வெயிட்டு இங்கே ஆக்ட் பண்ணும், வெயிட்டு நார்மல் ரியாக்ஷன் இப்படி ஆக்ட் பண்ணணும்னு நம்ம பார்த்துருக்கோம். பட் இது நெசசரியா இல்லையா அது கேட்குறோம். நெசசரின்னு இல்லைன்னு அர்த்தம். ஏன்? ரெண்டு கேஸ் எடுத்துக்கோ. இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணோம்? This is a body. So பாடியோட வெயிட் வந்து இந்த பக்கம் ஆக்ட் பண்ணோம். ஸோ நார்மல் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் எக்ஸாக்ட்லி இந்த பக்கம் ஆக்ட் பண்ணோம். ஸோ இந்த பக்கமும் ஒரு கான்டாக்ட் இருக்கு இல்லையா? இந்த பக்கம் இட்ஸ் நாட் ப்ரெஸ்ஸிங், ஜஸ்ட் சஃபிஷ். இந்த பிளாக் வந்து இங்கே போய் இந்த பிளாக் இருக்கு இல்லையா, இந்த பிளாக்கு இங்கே போய் டச் பண்ணியிருக்குது. ஸோ இட் மீன்ஸ் இட் இஸ் நாட் ப்ரெஸ்ஸிங் இட். ப்ரெஸ் பண்ணால் தான் இதோட வெயிட் அது மேலே பட்டால் தான் நார்மல் ரியாக்ஷன் வரும். ஸோ இட் இஸ் நாட் ப்ரெஸ்ஸிங். ஸோ நார்மல் ரியாக்ஷன் இந்த பக்கம் இப்படி வரணும், தட் இஸ் N2. பட் நார்மல் ரியாக்ஷன் டஸ் நாட் ஹேப்பன் பிகாஸ் இது இதோட வெயிட்டை போட்டால் தான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இது இங்கே கொடுக்கும். ஸோ வி கேன் சே கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்கு இடையில். கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா? எஸ், ரெண்டு கான்டாக்ட் பண்ணுது. திஸ் இஸ் ஏ கான்டாக்ட் ஃபோர்ஸ். அப்புறம் N1 is equal to mass of the block into m into g and reaction from this side. ஏன்னா இந்த சைட்லேயே இது ஒரு கான்டாக்ட் இருக்குது இல்லையா? கான்டாக்ட் இது ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணல. ஸோ N2 is equal to 0. இப்போ இதில் என்ன கேட்குறாங்க? இஸ் இட் நெசசரி தேர் வில் பி கான்டாக்ட் ஃபோர்ஸ்? இந்த சைடில் ரெண்டு சைடும் ஒன்று கான்டாக்ட் ஆகுது. பட் கான்டாக்ட் நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் டச்சிங் ஹியர், டச்சிங் இட் இஸ் ப்ரெஸ்ஸிங். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? எக்ஸாக்ட்லி நார்மல் ரியாக்ஷன் எக்ஸாக்ட்லி வில் பி பர்பண்டிகுலர் டு தட் கான்டாக்ட் சர்ஃபேசஸ். ரெண்டு ஒன்று சர்ஃபேஸ் பண்ணுற போது இப்படி இருந்ததுன்னா இப்படி இருக்கும், இப்படி இருந்தால் இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இதை டச் பண்ணுது. டச் பண்ணுற போது இந்த சர்ஃபேஸுக்கும் பர்பண்டிகுலர் இந்த டைரெக்ஷன் ஆக்ட் பண்ணணும். N2. ஸோ இட்ஸ் ஏ N2 தான் இந்த டைரெக்ஷனில். ஸோ பாடி வெயிட் ஆஃப் த பாடி எப்போதும் எக்ஸாக்ட்லி டவுன்வர்ட் ஆக்ட் பண்ணுது. அப்படி W இஸ் ஈக்குவல் டு mg. ஸோ இங்கே கான்டாக்ட் சர்ஃபேஸ் என்ன இருக்குது? இந்த இடத்துல கான்டாக்ட் சர்ஃபேஸ் என்ன இருக்குது? இஸ் தேர் எனி கான்டாக்ட் சர்ஃபேஸ் ஹியர்? இஸ் தேர் எனி? எஸ். ஓ சாரி, இந்த இடத்துல கான்டாக்ட் சர்ஃபேஸ் இருக்கா? எஸ் எஸ், திஸ் இஸ் த சர்ஃபேஸ். இது கிரவுண்டு. ஸோ இந்த இடத்துல கான்டாக்ட் இருக்குது. இந்த இடத்துல கான்டாக்ட் இருக்கிற போது நார்மல் சர்ஃபேஸ் வில் பி லைக் திஸ். ஸோ N2 will be, N1 will be like this. ஸோ இதை ப்ரோக்ராமை நம்ம பார்த்தோம்னா, ஸோ திஸ் இஸ் த சர்ஃபேஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் N1 அண்ட் திஸ் இஸ் யுவர் N2. ஸோ N2 நம்ம இந்த பிளேனுக்கு இப்படி போகிறதுனால இந்த பிளேனு நம்ம இதுதான் பிளேனு. இந்த பிளேனுக்கு N2 இப்படி போகுது. ஏன்னா அந்த போல் நம்ம இங்கே ஈக்குவலன்ட் வெக்டராக இங்கே எடுத்துக்கலாம். N2 இந்த பக்கம் போகுது, நார்மல் ரியாக்ஷன் இங்கே போகுது. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் வேர் த வெயிட் ஆஃப் த பிளாக் வில் ஆக்ட் டவுன்வர்ட். இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது. ஸோ W is equal to mg. W is equal to mgனா இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும்? சப்போஸ் இதுக்கு ஈக்குவலாக நம்ம இதுக்கு பேரலல் ஹொரிசான்டல் இந்த பிளேன்லேயே இந்த பிளேனுக்கு ஒன்று ஹொரிசான்டல், ஒன்று பர்பண்டிகுலர். பர்பண்டிகுலர்னால் இதுதான் பர்பண்டிகுலர். இந்த ஆங்கிள் தான் இங்கேயும் வரும். ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஏன்னா இது 90 தீட்டா 90 மைனஸ் தீட்டா இதுக்கு இடையில் வந்து
90 இருக்குது, இது 90 minus theta இது theta. So now we can take இது இப்படி வந்து இது இப்படி வந்து இந்த பிளேனுக்கு ஈக்குவல் இப்படி போகும். So it will come like this. So theta இங்கே இருக்குது. So 90 degree இருக்குது, 90 degree 80 இருக்குது. இது என்னது? This is equal to mg. So this will be your mg. Theta தூரத்தில் இருக்குது mg sin theta, and this is equal to mg cos theta, and this is your hypotenuse. ஏன் hypotenuse? இது வந்து vertically, இது horizontal for this plane. ஏன்னா இந்த பிளேனுக்கு தான் நம்ம அதை நம்ம ரிசால்வ் பண்ணுறோம். ஸோ இது வெர்டிக்கலில் ஹொரிசாண்டலில், ஸோ இன்க்ளைண்டாக இருக்குது. இன்க்ளைண்ட் வந்தது ஹைபாட்னியூஸ். இன்க்ளைண்ட் இஸ் ஆல்வேஸ் ஹைபாட்னியூஸ். ஸோ இது நம்ம இதுக்கெல்லாம் W is equal to mg. அதாவது காம்பனண்ட்டாக பிரித்தோம்னா எக்ஸாக்ட்லி இதுக்கு வந்துன்னா is equal to mg. what is this? This is equal to எப்படி இப்படி mg இந்த காம்பனண்ட் எப்படி வருது, இப்படி this is mg cos theta. இதோட காம்பனண்ட் நம்ம ரெண்டாக பிரிச்சு, இதுக்கு இன்க்ளைண்டாக இருக்கிறதா ஒரு காம்பனண்ட் எப்படி mg இன்னொன்று எப்படி இப்படி வந்து இப்படி போகுது, இது இப்படி வந்துன்னா இப்படி வந்து இப்படி போகும். ஸோ யூ கேன் டேக் இட் அஸ் mg sin theta. ஓகே, அடுத்து n2 இங்கே இருக்குது. ஸோ now here n1 is equal to mg cos theta, not mg cos theta. First thing, right, இது n2 is equal to mg sin theta. இந்த reaction is equal to mg sin theta. It means here n2 is not equal to 0. n2 exactly equal and opposite some component இருக்குது இங்கே. ஏன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு இந்த பிளேனும் இந்த பிளாக்கும் இந்த இடத்துல டச் பண்ணுது. டச் பண்ணுற இடத்துல பர்பண்டிகுலராக டச் பண்ணுற இடத்துல இது இங்கேயும் டச் பண்ணுது. இந்த பிளாக்கில் இந்த பிளாக்குக்கு இந்த இடத்துல டச் பண்ணுது. ரெண்டு டச் பண்ணுறது, இது வந்து இப்படி டச் பண்ணுது. அதுக்கு எக்ஸாக்ட்லி பர்பண்டிகுலராக n2 போவோம். ஸோ ஹியர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, விச் இஸ் ஈக்குவல் டு mg sin theta, not mg sin theta. It means n2 is equal to mg sin theta. இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? ஸோ yes or nova என்ன கேட்டிருக்காங்க? yes or nova. if there is a contact between two surface, yes, இதுக்கும் contact இருக்குது between two surface, is it necessary there will be a contact force? Yes, contact force என்ன? what is contact force? Contact force is nothing but weight. இந்த இடத்துல contact forceக்கு இந்த இடத்துல n2 is equal to 0. here contact force here is equal to 0, but n1 is not is equal to 0. n1 is not equal to 0. இதுக்கு இல்லை கான்டாக்ட் வரதுல இந்த பிளாக் 0. பட் இங்கே n1 and n2 both are not equal to 0. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ if there is a contact between two bodies, it is not necessary there will be a contact for normal reaction. Contact force nothing but normal reaction. இங்கே நார்மல் ரியாக்ஷன் 0 இருக்குது, இங்கே நார்மல் ரியாக்ஷன் இருக்குது. ஸோ சில இடத்துல டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன் நார்மல் ரியாக்ஷன் இருக்கும். பட் நாட் நெசசரி நார்மல் ரியாக்ஷன் இருந்தே ஆகணுன்னு. ஏன்னா இங்கே இருக்குது, இங்கே இல்லை, இதில் இங்கேயும் இருக்குது, எங்கேயும் இருக்குது. ரைட். டென்ஷனு அது ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸு. எதில் டென்ஷன் வரும்? த்ரெட்டில், நூல், ஸ்ட்ரிங்கு, கம்பி, ஒயரு, ரோப், கயிறு, இது எல்லாத்துலேயும் வர ஃபோர்ஸ் தான் டென்ஷன் சொல்லுவோம். இது வந்து ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஏன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஏன்னு பார்ப்போம். டென்ஷன் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் அலாங் த த்ரெட். இந்த த்ரெட் டென்ஷனோட ஃபோர்ஸ் இருக்குல்லையா, அது இந்த த்ரெட் இருக்குல்லையா, த்ரெட்டில் அலாங் த த்ரெட்டு தான் அது ஆக்ட் பண்ணுவோம். சப்போஸ் இப்படி பார்ப்போம் நம்ம. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பல இடத்துல இந்த இடத்துல இந்த பாயிண்ட் நம்ம, ஸோ இது ஒரு சீலிங்கில் திஸ் இஸ் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். இங்கே தான் ஒரு த்ரெட்டை நம்ம தொங்க விடுறோம். அதோட ஒரு பிளாக் மாஸ் m, ஒரு பிளாக் மாஸ் m நம்ம தொங்க விடுறோம். இப்போ டென்ஷன் என்ன? இது வந்து ஐடியலாக இருக்கலாம். So force is equal to mass into action. Force is equal to mass into action. It means mass கண்டிப்பாக வருது. Suppose ideal string இருந்தா, if it is ideal string என்ன வரும்? Ideal string is massless. இந்த string ideal string இருக்குல்லையா, இது massless.
ஏன் மாஸ்லெஸ்னு சொல்கிறோம்னா இது மாஸ், இதுக்கு ஒரு மாஸ் இருந்துன்னு வச்சுங்க, ஸோ ஃபோர்ஸ் என்ன வரும், ஐடியல் ஸ்ட்ரிங்கோட மாஸை நம்ம கால்குலேட் பண்ணணும் டோட்டல் ஃபோர்ஸில், ஃபோர்ஸ் டியூ டு வெயிட் ப்ளஸ் ஃபோர்ஸ் டியூ டு ஸ்ட்ரிங். அதனால் ஐடியல் ஐடியஸ் மாஸ்லெஸ் அண்ட் மாஸ்லெஸ், ஐடியல் அண்ட் மாஸ்லெஸ். இந்த த்ரெட்டில் என்ன பண்ணும், ஐடியஸ் மாஸ்லெஸ் த்ரெட்டில் has same tension throughout the stringல இருக்கும். பாப்பா this is point of application, here this is also point of application. இப்போ டென்ஷன் நம்ம எந்தெந்த இடத்துல எடுக்கலாம், டென்ஷன் எந்தெந்த இடத்துல எடுக்கலாம், இந்த பாயிண்ட்டுக்கு பார்க்குற போது டென்ஷன் இப்படி வரும், இந்த பாயிண்ட்டுக்கு பண்ணும்போது டென்ஷன் இப்படி வரும். ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன, tension is always away from the point of application. Tension, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், is always away from the point of application. Away from the, so இந்த இடத்துல point of application. எப்போ அதனால் ரொம்ப ஷார்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த இடத்துல இது, இங்கே ஒரு பிளாக் இருக்குது, திஸ் இஸ் ஏ பிளாக் இருக்கிற போது இந்த பிளாக்லேருந்து இந்த த்ரெட்டு இது வந்து என்ன த்ரெட்டாக ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம், நம்ம ஜென்ரலாக ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம், ஸ்ட்ரிங். ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப், இந்த த்ரெட்டு இங்கேருந்து கட்டி இங்கே தொங்க விட்ருக்கோம், இது பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் அவே, டுவர்ட்ஸ் வராது, அவேக்கு தான் போவோம். ஸோ இட் மீன்ஸ் சப்போஸ் நம்ம இங்கே ஒரு வெயிட், மறுபடியும் இங்கே ஒரு வெயிட் அப்ளை பண்ணோம்னா இது இங்கே இதோட வெயிட் வந்து என்ன வரும், m into g, பிகாஸ் இட் இஸ் ஈக்குவல் டு w. இதோட வெயிட்டு கீழே ஆக்ட் பண்ணணும், அது ஈக்குவல் டென்ஷன் இங்கே ஆக்ட் பண்ணணும். ஓகே, நான் இங்கே என்ன ஆக்ட் பண்ணணும், இங்கே திஸ் இஸ் ஈக்குவல் டு டென்ஷன் ஹியர். ஸோ இங்கே வந்து என்ன வரும், இதோட வெயிட் mg ஆக்ட் பண்ணணும், ஸோ m1g ஆக்ட் பண்ணணும். ஸோ சேம் டென்ஷன் இங்கேயும் ஆக்ட் பண்ணணும். ஸோ இந்த இங்கே டவுன் பண்ணுறப்போ இங்கே என்ன பண்ணணும், இங்கேயும் டென்ஷன் ஆக்ட் பண்ணணும், இதோட டென்ஷன். ஸோ ஆல்வேஸ் இது நம்ம என்ன சொல்கிறதுனா, கால்குலேஷன் இந்த நம்ம எடுத்துக்கிறத விட ஆல்வேஸ் இதுதான் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். இந்த ரெண்டுத்துக்கு இடையில பார்க்கும்போது இந்த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு அவே, இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு அவே. இப்படி வராது, இப்படி தான் வரும், புரியுதா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், யூ மஸ்ட் நோட். அடுத்தது இந்த டென்ஷன், சப்போஸ் இப்படி வச்சுருக்கோம் டென்ஷன், இந்த இடத்துல நம்ம ஒரு ரோப்பை கட்டி விடுறோம், ரோப்பை கட்டி விட்டுட்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ வி அப்ளை ஏ ரோப் இவ்வளோ திக்காக இருக்குன்னு வச்சுங்களேன். சி வி அப்ளை ஏ ரோப் ஹியர், திஸ் இஸ் a rope and we are applying a force along the rope, applying the rope along the rope. அப்படி அப்ளை பண்ணோன்னா the tension is throughout the thread, tension throughout the thread is always equal. Tension என்ன, tension இங்கே வரும், இதுதான் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். டென்ஷன் வந்து இப்படி வரும், அண்ட் திஸ் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும், இங்கே பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன், ஃபோர்ஸ் இங்கே இருக்கும், forces and this force both are equal. This force is equal to tension, these tensions are same, but the problem is that the tension throughout the thread is equal to the force applied at one of its end. இங்கே டென்ஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஃபோர்ஸ் அப்ளைட் அட் ஒன் எண்ட் ஆஃப் த த்ரெட், அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் இட் வில் பி சேம் த்ரூ அவுட். இஃப் இட் இஸ் இந்த டென்ஷனாக இந்த ஃபோர்ஸு டென்ஷன், இந்த டென்ஷன் எதுக்கு, இஃப் இட் இஸ் ஏ மாஸ்லெஸ் த்ரெட்டாக இருந்ததுன்னா the force at this point of the rope, at this point of the rope, at this point of the rope, at this point, எல்லா இடத்துலையும் force will be equal and tension will be equal in the string.